friends, welcome to Ronnie Tales. Product design can என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவோட அடிப்பகுதியில் வந்து இது வந்து நம்ம வளைவு போட்டுக்கலாம். 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து இது ஒரு வளைவு. இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 2 + 2 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம அந்த வளைவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். வளைவிலே வர்றது மாதிரிக்கு நம்ம செயின் ஸ்டிச் போடணும். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நீடில் நம்பர் 5. திரும்ப இந்த வளைவு திரும்புறதுனால சின்ன செயினாக போட்டுக்கலாம். சின்ன செயினாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வளைவு நீட்டாக வரும். ஸ்மால் சைஸ். நம்ம இதில் போட்ட மாதிரியே இந்த எல்லா வளைவுலையும் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம வந்து காப்பர் கலர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 பீட்ஸாக போட்டுக்கலாம். 2 பீட்ஸ் எடுத்துகிட்டு போட்டுட்டு உள்ள நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுட்டு இல்லையா, போட்டுட்டு திரும்ப வெளியில் 2 பீட்ஸ்க்கு இடையில் நீடில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பீட்ஸ்க்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோலில் போட்டுக்கலாம். உள்ள நீடில் போட்டுட்டு அப்புறம் திரும்ப இதை ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரியே ஃபுல்லும் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 லைன் வந்து சில்க் த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். திரும்ப ஒரு லைன் வந்து ஜெரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து கட் பீட்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். லைன் மார்க் பண்ணியிருக்கல, அந்த லைனில் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம 2வது பீட்ஸ்க்கு நேராக நீடில் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம 2வது பீட்ஸ்க்கு நேராக நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் 4 பீட்ஸ். இதில் போட்டுக்கலையே இதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். ஒரு பீட்ஸ் எடுத்திருக்கேன். நேராக வர மாதிரி இருக்கணும். இதிலேருந்து இது 4 லைனு, இதிலேருந்து இது 4 லைனு. ஃபோர் பீட்ஸ் போட்டுட்டு 2வது பீட்ஸ்க்கு நேராக நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். திரும்பவும் 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். நம்ம சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதை ஒட்டிலுமே நான் ஜரி த்ரெட்டால் போட்டிருக்கேன் செயின் ஸ்டிச்சு. இப்போ நம்ம வந்து கோல்டு கலர் கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ரெண்டாவது பீட்ஸ்க்கு நேராக நீடில் எடுத்துக்கலாம். இப்போவும் நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம ரெண்டாவது பீட்ஸ்க்கு நேராக நீடில் எடுத்துக்கலாம். 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் கோல்டு கலர் கட் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் போட்டுக்கலாம். இதிலேருந்து நீடில் எடுத்துக்கலாம். நீடில் எடுத்துட்டு ஒரு கட் பீட்ஸும் ஒரு ஆன்டிக் பீடும் நம்பர் 2 ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில நீடில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைனில் வந்து நம்ம போடணும். 2 பீட்ஸாக போட்டுக்கலாம். இந்த லைன் பூரா இந்த மாதிரியே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு கட் பீட்ஸும் ஒரு ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைட் போட்டுட்டு அப்புறம் ரைட் சைடில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இங்கே நம்ம பீட்ஸ் போட்டுட்டு அடுத்த லைனில் வந்து 2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கட் பீட்ஸும் ஒரு ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம ஒரு கட் பீட்ஸும் ஒரு ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். ரைட் சைடில் ஒன்று லெஃப்டில் ஒன்று இந்த மாதிரி போடணும், வி ஷேப் வர்ற மாதிரிக்கு. அது போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனில் நீடில் எடுத்துட்டு ஒரு ஆன்டிக் பீடும் ஒரு டியூப் பீடும் போட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயே வர்ற மாதிரிக்கு போடுங்க. திரும்ப ஒரு ஆன்டிக் பீட் ஒரு டியூப் பீட். லைனில் நீடில் எடுக்கேன். லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயே நீடில் எடுக்கணும். நம்ம அது வரைக்கும் போட்டுட்டு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம், அது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனாகவே வந்து கட் பீட்ஸ் போட்டுக்கலாம்.
இந்த லைன் பூரா. நம்ம 2 பீட்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். 4 பீட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி சைடு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ்க்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப ஒரு 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து எப்போவுமே நெருக்கமாக போடாதீங்க, அதுமாரி கரெக்டாக லைனில் வர மாதிரிக்கு பார்த்து போடுங்க. இந்த மாதிரியே நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் ஃபுல்லுமே முடிச்சிட்டோம். நெக் டிசைன் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நெக் டிசைன் வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டால் செயின் ஸ்டிச் 2 லைனு, அதுக்கப்புறம் காப்பர் கலர் பீட்ஸ் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் 2 லைன் வந்து சில்க் த்ரெட்டால் செயின் ஸ்டிச்சு, திரும்ப வந்து ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் கொஞ்சம் கிராஸில் வர மாதிரிக்கு. அதுக்கப்புறம் 3 பீட்ஸ் போட்டுக்கலையா, செகண்ட் பீடுக்கு நேராக நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 3 பீட்ஸ் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 2வது பீடுக்கு நேராக நீடில் எடுத்துக்கலாம். 3 பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 4 பீட்ஸ் தள்ளி திரும்ப நீடில் எடுத்துக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இது லைனை பூரா இங்கே போட்டுக்கலாம். நம்ம இதுலேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் போட்டுக்கலாம். குந்தன் ஸ்டோன் எடுத்துருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். இந்த 4 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டோன் அந்த மாதிரிக்கு நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கலே அதை ஒட்டிலவே போடணும். ஸ்டோன் போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ட்ரை ஆகட்டும், உங்களுக்கு கீழே விழாமல் நீட்டாக இருக்கும். ஸ்டோன்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீடு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு போடுறேன். 10 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுலேருந்து நீடில் எடுத்துகிட்டு இதில் நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இங்கேயும் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் நம்பர் 2 ஆன்டிக் பீட் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு கட் பீடும் நம்பர் 2 ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். திரும்ப இதை ஒட்டியுமே நீடில் எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம கட் பீட்ஸும் ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். இது ரெண்டுக்கும் இடையில வர்ற மாதிரி நீடில் எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து சைடு ஸ்டிச் போடல, எதுவும் நம்ம கையோட போட்டுக்கலாம். நம்ம நெக் டிசைன் ஃபுல்லுமே முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.